கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய பிப்ரவரி மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த ஆண்டிலே ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 130 சங்கீதம் 7வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இந்த மாதத்திலே இஸ்ரவேல் வம்சத்தாராய் இருக்கிற, இஸ்ரவேல் குடும்பமாய் இருக்கிற நாம் அவரை நம்ப வேண்டும். நாம் நம்பும் பொழுது அவர் நமக்கு கிருபையும் திரளான மீட்பையும் இந்த மாதத்திலே வைத்திருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்துக்குள்ளே அவர்கள் சிக்கிக் கொண்ட பொழுது, அந்த எகிப்தின் நடுவில் இருந்து ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அப்பொழுது மோசேயை கொண்டு வழிநடத்தும்படி திட்டமிட்ட பொழுது மோசேயை பார்த்து இப்படி சொன்னார்: மோசே ஸ்தோத்திரம், என் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டேன், அவர்களுக்கு அதிலிருந்து நான் ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறேன். அப்பொழுது மோசே கேட்கிறான், ஆண்டவரே, நான் அவர்களிடத்திலே போவினான்றால் அவர்கள் எப்படி நம்புவார்கள்? ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் நாமம் என்பதை நீ அவர்களுக்கு விவரித்து சொல்லு, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லு என்று சொன்னார். அப்பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் அறிவித்த பொழுது பின்பும் அவர்கள் நம்பவில்லை. மோசேக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே மோசேக்கு ஆண்டவர் 3 அடையாளங்களை அவர்களுக்கு காண்பித்தார். இதைதான் யாத்ராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். அங்கு மோசேக்கு 3 அடையாளத்தை காண்பிக்கிறார். முதலாவது அடையாளம், உன் கைகளில் என்ன இருக்கிறது? அவன் சொன்னான், கோல். அந்த கோலை கீழே போடு. அந்த கோல் சர்ப்பமாய் மாறினது. மோசே பயந்து கொண்டான். பின்பு ஆண்டவர் சொன்னார், தைரியமாய் வாளை பிடி. அந்த வாளை பிடித்த பொழுது அந்த வாள் திரும்பி கோலாக மாறினது. அந்த அடையாளத்தை பார்த்தும் பொழுது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்தது. பின்பு 2வது ஒரு அடையாளத்தை அவனுக்கு காண்பித்தார். உன் 2 கைகளை மடியில போடு. மடியில போட்ட உடனே அது வெண்குஷ்டம் போல மாறினது. திரும்பியும் அந்த 2 கைகளை போட சொன்னார். நல்ல கரங்களை போல மாறினது. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஸ்தோத்திரம் அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாய் கர்த்தர் சமூகத்தை கிட்டி சேர்க்கிறதாய் காணப்பட்டது. 3வது ஆண்டவர் சொன்னார், ஒருவேளை இந்த 2 அடையாளத்தை இந்த ஜனங்கள் நம்பாவிட்டால் 3வது ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். நதியிலே போய் ஒரு கையில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கொண்டு நீ வறண்ட நிலத்துல போய் ஊற்று. நீ தண்ணியை ஊற்றும் பொழுது அந்த தண்ணி இரத்தமாக மாறும். ஸ்தோத்திரம். இந்த 3வது அடையாளத்தை பார்த்து அவர்கள் நிச்சயமாக ஸ்தோத்திரம் என்னை நம்புவார்கள், நான் விடுவிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். அதே போல இந்த 3 அடையாளம் மோசேக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. வெறும் மோசேக்கு மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இந்த 3 காரியத்தை நாம் என்ன படிக்கிறோம்? முதலாவது அடையாளம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. 2வது, அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாத ஒரு அனுபவம். 3வது, ஒரு உறுதியான நம்பிக்கை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே அந்த நம்பிக்கையை நாம் ஸ்தோத்திரம் உறுதிப்படுத்திக் கொள்வோமாக. அசைக்க முடியாத நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்போமாக. அவர் கிட்டி சேர்வோமாக. அவர் கிட்டி சேரும் பொழுது அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். மோசேக்கு எப்படி 3 அடையாளங்களை காண்பித்து அந்த நம்பிக்கையை பலப்படுத்தினாரோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த 3 அடையாளங்களை காண்பித்து நம்பிக்கையை பலப்படுத்தினாரோ, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த 2வது மாதத்திலே நம்பிக்கை ஊட்டுமனமாய் சில அடையாளங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்யப்போகிறார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான இந்த கால வேளைக்காக, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்திருக்கிறீர். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்திலே கிருபையும் அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த மாதம் உம்மேல் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாங்கள் அதிகரிக்கும்படி அநேக
அடையாளங்களை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நீ செய்ய போகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். மோசே அந்த 3 அடையாளங்களை பார்த்த பொழுது அவன் நம்பிக்கையிலே உறுதியானான். அசைக்க முடியாத நம்பிக்கை கிடைத்தது. அன்று விட்டு விலகாத அந்த நம்பிக்கை உண்டானது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த அடையாளங்களை பார்த்த பொழுது அவர்களும் நம்பினார்கள். மோசையோடு கை கோர்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தது போல இந்த 2வது மாதம் ஒரு மீட்பின் மாதமாய், ஒரு விடுதலையின் மாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே மீட்பை கொடுப்பீராக. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு மீட்பு உண்டாகட்டும். கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு மீட்பு உண்டாகட்டும். போராட்டத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டாகட்டும். இந்த மாதம் மீட்கப்படுகிற ஒரு மாதமாய், விடுதலை அடைகிற ஒரு மாதமாய் ஒவ்வொருவருக்கும் நீர் மாற்றி தருகிற நல்ல தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.